லிவிவ் பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சூறையாடி இருக்காங்க. அந்த பகுதியெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பகுதியெல்லாம் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இப்போ சீரழிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த பகுதிகளும் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப மோசமா வந்து பண்ண பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வின்டர் வரப்போகுது. வீரர்கள் வந்தாலும் திரும்பி அவங்க பின் வாங்கி ஓடிட வேண்டியதுதான். ஏன்னா அந்த பகுதிகளில் ஹீட் இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல அப்படின்னா வீரர்கள் அங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டர்லாம் பலது வந்துருச்சு. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த லிவிவ் புரூட்டஸ் பைல ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதனால கரண்ட் இல்லாம பிளாக் அவுட் நடந்திருக்கு. அதுவும் பாதி பகுதிகளுக்கு மேல பிளாக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிவிவ் பகுதி மட்டும் இல்ல, லிவிவ், யுனோ பிராங்க்வஸ்கி, ஜாப்ரோசியா, செர்னிஹிவ், சுமி, கர்கிவ், கெர்சன், ஒடசா, அதுக்கப்புறம் கிரிவ்ரோகிராட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த சைடுல இருக்கக்கூடிய பெல்ட் ஃபுல்லாவே பார்டர் பகுதி நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். ஒடசா, செர்னிஹிவ், சுமி, கர்கிவ். ஸோ இது எல்லாமே ஃப்ரண்ட் லைன். ஒடசாங்கிறது நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறோம். ரொமேனியா பகுதியில் இருக்கிறது. லிவிவ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே ரொம்ப மிக முக்கியமான பகுதிகள். எல்லாத்தையுமே இன்னைக்கு ரஷ்யா சூறையாடி இருக்கிறாங்க. இத்தனை நாள் உழைப்ப ரஷ்யா வேஸ்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எந்த அளவுக்கான பொருள் சேதங்கள் உக்ரைனுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ல குறைஞ்ச 5 நபர்களாக இறந்திருக்கலாம், 10 நபர்கள் காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு.